இந்த மோட்டார் தொழில் மீளுமா மீளாதா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பேசி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது நாள் வரலையும் நிறைய விவாதங்கள், நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், நிறைய இந்த வாடகை ஏற்றத்தை பற்றி நிறைய சண்டைகள், ஒரு போராட்டம் மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கு. இது எல்லாருமே பார்த்துட்டே இருப்பீங்க. அதாவது வாட்ஸ்அப் குரூப்பு, வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே இதை கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. எந்தெந்த எப்படியெல்லாம் வாடகை ஏற்றி கேட்குறாங்க, என்ன டன்னேஜ் போடுறாங்க, எவ்வளோ மட்டமான வாடகை போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதான் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இது அதுக்குள்ளே போயிட்டு சண்டை போட்டு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு உருவெடுத்து நிற்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இந்த மோட்டார் தொழில் மீளுமா மீளாதா? இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போக முடியுமா முடியாதா? இப்படின்ற ஒரு அவல நிலை தான் இன்னைக்கான சுச்சுவேஷன்ல இருக்கு. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் டீசல் விலை உயர்வு, ரெண்டாவது டோல்கேட் விலை உயர்வு. இது ரெண்டு மட்டும்தான் உங்க எல்லாருக்குமே. ஸோ இதை தாண்டி எவ்வளோ விஷயம் உயர்ந்திருக்குதுன்றது அப்படியே சொல்றேன் பாருங்க. நம்ம குடிக்கிற டீ 10 ரூபா இருந்தது, இன்னைக்கு 15 ரூபா, ஒரு சில இடத்துல 20 ரூபா விற்கிறாங்க ஒரு டீ. ஹோட்டல் சாப்பாடு, எதனால? கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு, அவங்க ரேட் ஏற்றிருக்காங்க. ஸோ இதை சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டாருக்கு உண்டான உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட ரேட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில், ஒரு சின்ன நட்டு போல்டு, அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கான மெக்கானிக், ஒரு பஞ்சரு, ஒரு எலக்ட்ரிஷியன் ஃபால்ட்டு, எதுக்கு போனாலும் இன்னைக்கு அவங்கவுங்க விலையை அவங்கவுங்க நிர்ணயம் பண்ணி அவங்க நல்லா தான் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களோட தொழிலுக்கான விலையை அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் யாருக்கீழையும் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் நாம ஒரு தொழில் பண்ணோம் சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம முதல்ல போட்டு வண்டி எடுத்து வண்டியை ரன் பண்றோம். ஸோ நம்மளுக்கான விலை நிர்ணயம் யாருன்னா கொடுக்குறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வண்டி வச்சிருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வண்டி எடுத்ததை விட, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வண்டி எடுத்து உள்ள வந்திருக்காங்க. ஆனா அந்த எண்ணத்தையே மறந்துட்டு எப்படின்னா கடனை கட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஓட்டினாலும் மீதி ரொம்ப கம்மி, 1000 2000த்துக்கு மீதி ஆகுது. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? அவங்க கிடைக்கிற வாடகை எடுத்துட்டு போக 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 அது அப்படியே போய் என்ன ஆகுது? வாடகை கம்மியாயிரும். ஸோ இன்னைக்கான காலகட்டம் இப்படிதான் இருக்கு. நீ எவ்வளவு டீசல் ரேட்டு 93 ரூபா வித்தது, இன்னைக்கு 102 ரூபா விற்கிது. இங்க கர்நாடகால 85 ரூபா வித்திருந்தது, 83 84 85 ரூபா வித்திருந்ததெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கே 98 ரூபா வந்துருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 ரூபாய்க்கு மேல டீசல் ரேட் ஏறி இருக்கு. இது எல்லாமே பார்த்தும் நாம கம்மி வாடகைக்கு வண்டியை மூவ் பண்றோம்னா அது யார் தப்பு? நம்ம தப்பு. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டு எல்லா பக்கமே மார்க்கெட் ரொம்ப டவுனா தான் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியுது. தெரிஞ்சும் ஆனா அதே தப்புதான் மறுபடியும் பண்ணும்போது அவங்களுக்கான கமிஷன், அதாவது ஆபீஸ்க்கு உண்டான கமிஷன் அவங்களுக்கு என்ன போயிருது? குரூப்ல லோடு போட்டு அவங்களுக்கு உண்டான கமிஷன் போகுது, அவங்களுக்கு உண்டான கிராசிங் போகுது, இவ்வளோ விஷயம் அவங்களுக்காக போயிருது. இதுல நாம அந்த லோடை ஏத்தி வழியில இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சு எல்லாரையும் பார்த்து அங்க எடுத்துட்டு போய் லோடு இறக்கிட்டு அந்த ரிசீவ்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 10 நாள். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம மோட்டார் தொழில போயிட்டு இருக்கு. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த மாதிரி எடுங்க, இந்த மாதிரி ஓட்டாதீங்க, இந்த மாதிரி ஓட்டுங்கன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ என்னன்னா, நான் படுற கஷ்டம் நீங்க யாரும் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆனா இன்னைக்கு இது பெரிய ஒரு விஷயமா மாறி எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க. 80% ஓட்டுநர்கள் ஒன்று கூடிட்டாங்க. வருகிற 19ஆம் தேதி அனைத்து குரூப் அட்மின்களும் இந்த குரூப் லாக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குரூப்ல எந்த ஒரு லோடும் வரவும் வராது, போகவும் போகாது. அதாவது எந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது குரூப் மூலியமா. இப்ப நான் ஒரு 80-70 குரூப்ல இருக்கேன். அந்த எல்லா குரூப் அட்மினும் எல்லா குரூப்லயும் பாத்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்
ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 25 ரூபா கொடுத்தாதான் நாங்கள் வந்து போவோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்கணும் அப்படின்றதுல வந்து எல்லாருமே உறுதியாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 50% ஓனர்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உறுதியாக இருக்காங்க. இது ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா, இது வந்து எங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த சின்ன ஸோ எல்லாருக்காகவும் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து மேற்கொள்கிறோம். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு மாற்றமாக இருக்கும். இப்போ லாரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 15% எங்களுக்கு வந்து வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு 15% வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 15% உயர்த்திட்டாங்க. மறுபடியும் டீசல் ரேட் ஏறிச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு 25% வேணும், எங்கள் வாடகையிலேருந்து 25% எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்களோட வாடகை வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்கு. ஆனால் இந்த சிறிய ரக வாகன உரிமையாளர்களும் சரி, ஓட்டுநர்களும் சரி, யாருமே யாரையும் கண்டுக்கிறது இல்லை. சங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் யாரும் முன் வந்து பண்றது கிடையாது. அதாவது ஒரு சங்கம், லாரி அசோசியேஷன்ல இருக்கிற சங்கம், அது வந்து ஒரு பொதுநலமான ஒரு சங்கம். டிரைவர்கள் நலன் கருதி, ஓட்டுநர்கள் நலன் கருதி, ஓனர்களின் நலன் கருதி எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து முன் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கு இந்த வாடகை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க, அவங்க பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து யாருமே கேட்கறது கிடையாது, யாருமே பண்றது கிடையாது. இதுதான் உண்மை. ஓட்டுநர்கள் ஒத்துமையா இருக்கிறாங்களா? இது நாள் வரலையும் இல்லை, இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. இது நாள் வரலையும் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமாவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து பண்ணணும்னு போய்கிட்டே இருக்கு. நிறைய நமக்கும் மேல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி பேசி இந்த இடத்துல பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துழைப்பு வரும் நேரத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களோட சூழ்நிலை காரணமாக இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒன்னா நின்ட்டாங்க. டீசல் ரேட் ஏறிச்சு, வாடகை ஏறல. அதே 20 ரூபா ரேட்டு ஓட்டினா என்ன மீதி ஆகும்? கமிஷன் இருக்கு, ஆபீஸ்க்கு 6% கமிஷன் கொடுக்கணும். லோடு போடுறவங்களும் கமிஷன் வைக்கிறாங்க. ஆபீஸ்ல 6%. இப்போ 10,000 வாடகைன்னா நான் 1000 ரூபா கிராசிங்கு, அந்த 9,000 வாடகையில 6% கமிஷனு, 2,000 கிராசிங்கு. எங்க போறது? யார்கிட்ட கொடுக்கறது? வண்டி ஓட்டி 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 1000-2000 மீதி ஆகுதை தவிர யாரும் வந்து ஒரு லாபத்தை நோக்கி யாரும் இன்ன வரையிலும் பயணிக்க கிடையாது. இல்ல ப்ரோ எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, ஆமா உண்மை அதுதான், எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாதுதான். ஏன்னா லைன் ஓட்டுறவங்க தானே இதுல பாதிக்கிறாங்க. நல்ல வாடகை பேசி எடுத்துட்டு போறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்க வந்து கரெக்டான ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல பிடிச்சி லைன் ஓட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீதி ரொம்ப கம்மி, வாடகை ரொம்ப கம்மி. சரிங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீ வண்டி எடுத்து எவ்வளோ பேர் வந்து இப்போ வண்டியை வித்துட்டு போய்க்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? வருவாங்க, 2 மாசம் இருப்பாங்க, 3ஆவது மாசம் வண்டி இருக்காது, என்னால முடியல, நான் மெயின்டைன் பண்ண முடியல, வித்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி 19ஆம் தேதி வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே முடக்கிடுவாங்க. 20ஆம் தேதி கம்பல்சரி எந்த ஆஃபீஸ்லயும் எந்த ஒரு லோடும் போகாது. அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இதுதான் அதுக்கான இது நம்ம என்ன வாடகை வந்து ஏற்றி கேட்க போறோம் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட், அதுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து எத்தனை நாளைக்கு ப்ரோ அப்படின்றத வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில மாவட்டங்கள் வாரியா வந்து இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 20, 21, 22 இந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அது அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னா இன்னும் முழுமையான ஒரு விவரம் நம்ம கிட்ட வந்து வரல, அதான் மாவட்ட வாரியாக. ஆனா இப்ப இருக்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஸ்ட்ரைக், 19ஆம் தேதி 6 மணிக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து லாக் பண்ணப்படும். 20ஆம் தேதி ஃபுல்லா எந்த ஒரு லோடும் எடுக்கக்கூடாது. 21ஆம் தேதி 12 மணி வரலையும், அதாவது விடிய கால இது வரலையும் எந்த ஒரு லோடும் வந்து போகக்கூடாது, வரக்கூடாது, செய்யக்கூடாது, இப்படின்றத மட்டும்தான் முடிவா இருக்கு. போடக்கூடிய எல்லா மெட்டீரியல், எல்லா உபகரணங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மூலயமா தான் இயங்கி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ நீங்க இதே மாதிரி வந்து இந்த வந்து வாடகை உயர்வு இல்லைன்னா கம்பல்சரி ஒரு வாரம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு வைங்களேன், சின்ன வண்டி பெரிய வண்டி மொத்தமும் ஒரு வாரம் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு வைங்களேன், தமிழ்நாடே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடமும் சம்பிச்சு போயிடும். அதனால எங்களோட நலனை கருத்தில் கொண்டு
மற்ற ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தி இதுக்கான ஒரு வெற்றியை நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வாதார பிரச்சனை. முதல் விஷயம் நம்மளோட வாழ்வாதார பிரச்சனை. இது வந்து ஒரு அறநிலை போராட்டமாக தான் இப்போ வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத வந்து எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம, எந்த ஒரு டிராஃபிக் பண்ணாம, யாரையும் வந்து அச்சுறுத்தாம, எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு அறநிலை போராட்டமா தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இதுவரையிலுமான தகவல் வந்து நமக்கு வந்திருக்கு. அனைத்து குரூப் அட்மின்களும் சேர்ந்து இது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயத்துக்கு அனைத்து ஓட்டுநர்களும் சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் 20ஆம் தேதி வண்டி எடுக்காதீங்க தயவு செஞ்சு. வாடகை ஆபீஸ்ல இருந்தாலும் எனக்கு வாடகை 25 ரூபா கொடுத்தாதான் நான் போவேன். கிலோமீட்டருக்கு 25 ரூபா அப்படின்றது இருந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்க. என்ன நடக்குதோ பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் நம்ம இந்த ஆபீஸ்ல இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்கிறோம், நம்ம எங்க இந்த மாதிரி பேசுறோம், நமக்கு லோடு தர மாட்டாங்களோ அப்படின்றது. அதாவது இது வந்து ஒரு ஆள் யோசிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து எல்லாருக்காகவும் நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஆபீஸ் விட்டு வெளியே தானே வர போறோம். யாரும் வந்து ஆபீஸ்க்குள்ள உட்காந்துட்டு இருக்க போறது இல்ல. இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது, லோடு எடுக்கல, லோடு போல, யாரையும் எடுக்க மாட்டாங்கன்னு நின்றா அது நீ ஒரு ஆள் மட்டும் கிடையாது, எல்லாருமே தான் நிக்கிறாங்க. அப்ப வந்து ஏன் நீங்க வந்து நம்ம ஒரு ஆள் மட்டும் அந்த மாதிரி நம்ம பேசிட்டா நம்மள லோடு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வாடகை உயர்வால நமக்கு அடுத்து வந்து வர இந்த மோட்டார் தொழிலை வந்து நம்ம காப்பாத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு இந்த மோட்டார் தொழில் இல்லைன்னா தமிழ்நாட்டுல என்னமே இல்லை. எல்லாமே வெளியில இருந்து தான் வருது. அதனால முடிஞ்ச அளவு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இந்த போராட்டத்தை வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக், ஒரு நாள் 1 டே ஸ்ட்ரைக், இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, அதே மாதிரி இந்த சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை இருக்கிறதுலே ஒஸ்டஸ்டான வாடகை நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன். யாரும் அதை ஓட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை ஓட்டுறதுக்கு குவியறீங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் பணம் வேணுன்றதுக்காக தான் வந்து மோட்டார் தொழில் எடுத்து நடத்துறோம். எதுக்கு அந்த மாதிரியான எடுத்து அந்த வாடகை எடுத்து அதை ஓட்டி அதை என்ன மீதி ஆகுது? 550 கிலோமீட்டர் 6500 ரூபா வாடகை, உங்களுக்கு 4500 ரூபா டீசல் போகுது. இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு ஒரு டேங்க் டீசல் 4500 ரூபா, 45 லிட்டரு. நம்மளது 60 லிட்டரு, 45 லிட்டர் நம்ம வந்து டேங்க் ஓட்டுறோம். அவ்வளோ ஓட்டி என்ன மீதி ஆகுது? 1000 ரூபா டோல்கேட்டு, 1000 ரூபாய் மீதி ஆகும். இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ மோட்டார் வந்து கீழே கீழே போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்குள்ள வந்த போட்டிகளை உருவாக்கி விட்டு அவங்களுக்கு என்ன அவங்க கமிஷன் வாங்கிட்டு போறாங்க. நமக்கு வந்து நம்ம போட்டியில இருக்கோம். யார் போல, நீ போறியா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போட்டியில இருக்கும். விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துருங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலேயும் வந்து மோட்டார் தொழிலை வந்து மீட் எடுத்து வந்து அந்த ஒரு நல்ல ஒரு லாபத்தை நோக்கி போகணுன்றத வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லோக்கல் வண்டியா இருக்கட்டும், லைன் வண்டியா இருக்கட்டும், ஸ்டாண்ட் வண்டியா இருக்கட்டும், யாரானா இருங்க, தயவு செஞ்சு எல்லாருமே இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தி இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து நமக்கான வாழ்வாதாரத்தை நம்ம வந்து மீட்டெடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகணும். சரிங்களா? எல்லாரும் சிந்திங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தி இதுக்கான ஒரு நல்ல ஒரு பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். சரிங்களா? வந்து இந்த ஸ்ட்ரைக்கு வந்து ஒத்துழைச்சி எல்லாரும் வந்து அன்னைக்கு வண்டியை வந்து ஒரு நாள் நிறுத்திடுங்க. 20ஆம் தேதி யாரும் வண்டி எடுக்காதீங்க. 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரையும் யாருமே வண்டி எடுக்காதீங்க ப்ளீஸ். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்கு வந்து நல்லபடியா நடத்தி நம்மளுக்கான வாழ்வாதாரத்தை வந்து நம்ம மீட்டெடுத்து நம்ம மறுபடியும் வந்து இந்த மோட்டார் தொழிலை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு லாபகரமாகவும் கொண்டு போகணும். இதுதான் வந்து முடிவு. இந்த முடிவுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு வாங்க. ஒத்துழைச்சு வந்து எல்லாரும் நல்லபடியா இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தி நாம வந்து மேல வருவோம். சரிங்களா? இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்.